அறநிலையத்துறை பணத்தை எடுத்து கல்லூரிகள் கட்டுவது சதி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் எதிர்வினையாற்றியுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் பரப்புரை செய்த அவர் அறநிலையத்துறையின் நிதியை எடுத்து கல்லூரிகளை கட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம். அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்ட வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல. மக்கள் பார்க்கிறாங்க. இதற்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, முன்னாள் முதல்வர்கள் பக்தவச்சலம் தொடங்கி ஜெயலலிதா வரை பல தலைவர்கள் கோயில் பணத்தை கல்விக்கு வழங்கியுள்ளதாக கூறினார். வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ போறாரு. வரலாறு தெரியாதவர், வரலாற்றை அறியாதவர். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு பதில். எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு தாளம் தட்டுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்தார். பள்ளிக்கூடம் தானே கட்டுறாங்க, எடுத்துட்டு போகல, எடுத்துட்டு போனா தப்பு. அதாவது அவர் இருக்கிற இடத்துக்கு ஏற்ப அவர் தாளம் தட்டுறாரு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனிடையே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் பேசிய பத்திரிகையாளர் லட்சுமி 9 கலை கல்லூரிகள் உட்பட இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இருப்பதாக கூறி பட்டியலிட்டார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை மொத்தம் 56 கல்வி நிறுவனங்களை நடத்துது. இது கல்வி நிறுவனங்கள் அப்படின்னா வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கிடையாது. இது எல்லாத்துலேயும் சேர்த்து மொத்தம் 11,665 மாணவர்கள் படிக்கிறார்கள். 392 டீச்சர்ஸ் இருக்காங்க. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அருள்மிகு கற்பகாம்பாள் கோயில் கல்லூரி மாணவர்களும் பெற்றோர்களும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.